ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய்வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசிர்வாதங்கள், வணக்கங்கள். தேய்பிறை பஞ்சமி வழிபாடு, அதாவது வைகாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. இந்த தேய்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே திங்கள் 17, 2025 வைகாசி மாதம் 3ஆம் நாள். இதில் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமி. என்ன விசேஷம்னீங்கன்னா பஞ்சமி வழிபாடு அன்னை வாராகிக்குரிய வழிபாடு. அதுலேயும் ஒரு திதி 3 நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு திதியில யார் ஒருவர் என்ன விதமான பூஜைகளோ சிறப்பான வேலைகளோ துவங்குகிறார்களோ அது அத்தனையும் கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த வைகாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி நாள் அமைகிறது. பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற தேய்பிறை பஞ்சமி வழிபாடு, சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள் நடைபெறவிருக்கின்றன. அன்னதானமும் நடைபெறவிருக்கின்றது. இதில் தங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பக்தர்களில் தாராளமாக பங்களிக்கலாம். ஜெய்வராகி. சரிங்க, என்னங்க இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டில் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள் செய்யாததை நல்லோர்கள் செய்ய மாட்டார்கள். அதி அற்புதமான ஒரு வாக்கியம். இந்த நாளில், அதாவது ஒரு திதி 3 நாட்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திதி, நாம் என்ன நினைக்கின்றோமோ அது அத்தனையும் கிடைக்கும். செல்வ வளம் உயரும். முக்கியமான ஒரு விஷயம். அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த கிழமை, இந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி திதி, அதிலும் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு பஞ்சமி திதி. அதுலேயும் அந்த திதி பார்த்தீங்கன்னா 3 நாள் வியாபித்து இருக்கின்றது. அப்போது இந்த பூராட நட்சத்திரம் சனிக்கிழமை பஞ்சமி திதி. அம்பிகைக்கு சனிக்கிழமை யார் ஒருவர் பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய சனி தொடர்பான தொல்லைகளும் வேலையாட்கள் தொடர்பான தொல்லைகளும் அதாவது நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா எனக்கு சரியான வேலையாட்கள் அமையலைங்க, வழக்கு நிலுவையில் இருக்குது, அதுக்கு தீர்வே கிடைக்கலங்க, எப்போதும் பிரச்சனையாகவே இருக்குது, மன அழுத்தத்திலேயே நான் வாழ்ந்து உழன்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா எனக்கு என்னுடைய மகனுக்கு ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்கின்றது, திருமணம் தள்ளிக்கொண்டே போகின்றது, கிட்ட வந்துடுத்து, நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு பார்க்குறோம், ஆனால் நமக்கு அந்த திடீர்னு அது கை நழுவி போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வியாபாரத்தில் சுணக்கமாக இருக்குது என்பது போன்ற நிறைய பிரச்சனைகளை சொல்கிறீங்க இல்லையா? அவர்கள் அனைவருமே இந்த பஞ்சமி திதியில், குறிப்பாக இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் அன்னையை வழிபாடு செய்வது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பஞ்சமி திதியில் பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது அத்தனை பலன்களும் ஒட்டு மொத்தமாக இந்த பஞ்சமியில் நாம் சிரத்தையாக அன்னையினுடைய திருவடியை பற்றும் பொழுது கிடைக்கும் என்றால் அது மிகையில். ரொம்ப அற்புதமான ஒரு பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி யாரும் நழுவ விடாதீர்கள். நீண்ட நாட்களாக அடியேன் பதிவே சரியாக கொடுக்கல, இருந்தாலும் இதனுடைய காரண காரியம் கருதி அடியேன் இந்த பதிவு கொடுத்துருக்கிறேன். எல்லோரும் பயன்படுத்தி பயனடைய வேண்டும். சரிங்க ஐயா, நான் எதை செய்யணும், என்ன செய்யணும்? இந்த நாளில் அன்னையினுடைய வழிபாட்டை செய்யக்கூடிய பக்தர்கள், முதல்ல உபதேசம் வாங்கினவங்க, என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இந்த உபதேசம் வாங்கினவங்க உங்களுடைய ஜபத்தை சிரத்தையாக செய்யுங்கள். அடுத்ததாக இந்த வழக்கு சம்பந்தமான தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் அம்பிகைக்கு தயிர் சாதமும் துளசி, வில்வம், செவ்வரளி புஷ்பத்தையும் நீல சங்கு புஷ்பத்தையும் உங்களுடைய பூஜையிலும் அல்லது ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஆலயத்துக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்த கொடுங்கள். மேலும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அமர்ந்து அன்னையினுடைய திருவுருவ படம் வச்சிருந்தீங்கன்னா இந்த நாளில்
நான் சொன்ன புஷ்பங்களையும் நைவேத்தியங்களும் வச்சு நைவேத்தியம் பண்ணி வாராகி மாலையை 3 முறை தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் அமர்ந்து பாராயணம் செய்து பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து மற்றவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்குங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா அன்னையனுடைய ஆலயம் சென்று வழிபடக்கூடிய பக்தர்கள் தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தேங்காய் தீபம் ஏற்றி அதில் தூய பசு நெய்யை பயன்படுத்துங்க. எவ்வளோ நெய் இருக்குது, நெய் தான் நமக்கு முக்கியம். அந்த நெய்யை நீங்கள் பயன்படுத்த தான் உங்களுக்கான பலன்கள் இன்னும் வேகமாக கிடைக்கும். அதனால தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நல்ல சுத்தமான பசு நெய்யை உங்களுடைய பூஜையில் பயன்படுத்துங்கள். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது திருமண தடை சம்பந்தமான பிரச்சனைகள், மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்ய குறைபாடுகள் இது எல்லாம் விலகும். இதையெல்லாம் விலகணும்னா இன்றைக்கு இந்த கணவன் மனைவி இருக்கீங்க இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். உங்களுடைய பூஜையில் வில்வமும் செவ்வரளி புஷ்பத்தையும் பயன்படுத்திக்குங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிந்த பிரச்சனைகளும் தெரியாத பிரச்சனைகளும் விலகும் என்றால் அது மிகையல்ல. இந்த பூஜையை பயன்படுத்தி பயனடையுங்கள். நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வராகி.